டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இந்த தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது வளர்ச்சியடைய மிக முக்கியமான கொள்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஸ்டேட்டுடைய தொழில்மயமாக்கலுக்கு மிக முக்கியமான பயிற்சிகளாக இருந்துகிட்ருக்கு. இல்லை ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெக்யர்ட் ஃபார் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஒரு தொழிற்சாலைங்கும் போது கண்டிப்பாக மேன் பவருங்கிறது முக்கியம். அதில் கண்டிப்பாக அதில் என்ன கொடுத்துருக்காங்க, லேபர்ஸ் ரிசோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஹியூமன்ஸ், நல்ல அறிவுத்திறன் கூடிய மனிதர்கள் இருக்கணும். Apart from this, a lot of attention for primary educations and promote for literary basics and arithmetic skills. Known for this was supply technical human resources. அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய படிப்பு ப்ரைமரி எஜுகேஷனாக இருக்கட்டும், தனி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த இன்னோவேட்டிவ் பர்சன்ஸாக இருக்கணும், புதுமையை ஏற்றுக்கொண்டு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய திறனுடையவர்களாக இருக்கணும். And you are one of the largest number of engineers, colleges, polytechnics and industrial training centers in country. இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய காலேஜ், பல்வேறு வகையான பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், தொழில்நுட்ப சார்ந்த கல்லூரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த நம்முடைய மனிதர்களுக்கான வேலைவாய்ப்புகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ எஜுகேஷன் தான் இந்த வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறதுனா எஜுகேஷன் முக்கியமானதாக இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப் அடையணும் அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியலைசேஷன் வளர்ச்சின்னா கண்டிப்பாக எஜுகேஷன். ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது சார்ந்து இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளுங்கிறது முக்கியம். ஒன்று பண்ணுவது த வைட் ஸ்ப்ரெட் டிஃபிஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் டு ஸ்ப்ரெட் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் எ ஸ்மால் டவுனர் அண்ட் வில்லேஜஸ் ஆஃப் ஸ்டேட் அலாங் வித் எலக்ட்ரிஃபிகேஷன். அதை சார்ந்து இருக்கக்கூடிய சிறு நிறுவனங்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய நியர் வில்லேஜுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எலக்ட்ரிசிட்டி, ரோட்வேஸ் அப்படின்னா ஓரளவு சரி செஞ்சுருக்கணும். தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் தி எக்ஸலண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மெயின் காரணம் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் திஸ் மைனர் ரோட்ஸ் கனெக்ட் ஃபார் ரூரல் பார்ட். அப்போ நம்மளுடைய வில்லேஜ்லேருந்து ரூரலை கனெக்ட் பண்ணுறது, ரூரல்லேருந்து வில்லேஜை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருப்பதனாலையும் ஓகேங்களா. அதுமாரி தி காம்பினேஷன் ஆஃப் தி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டட் ரூரல் டு அர்பன் கனெக்டிவிட்டி. அப்போ ஸ்மாலர் இண்டஸ்ட்ரியிலேருந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரியை கனெக்ட் ஏற்படுத்துறது, ரூரல் டு வில்லேஜ் ஏற்படுத்துறது, ரா மெட்டீரியல்ஸுங்க அப்படி எவ்வளோ இருக்கோ அங்கேருந்து இண்டஸ்ட்ரிக்கு இடையே கனெக்ட் பண்ணுறது. இந்தமாரி பார்த்திங்கன்னா அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் ஒரு இண்டஸ்ட்ரினால் என்னென்ன இருக்குங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. மூணாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நீங்கள் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் அது இல்லாமல் த ஆக்டிவ் பாலிசி எஃபோர்ட் டு வேர் த மூவ் த ப்ரொமோட் ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸ் ஆல்சோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சார்ந்து இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனாக தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பாலிசி டு ப்ரொமோட் த ஸ்பெசிஃபிக் செக்டர். நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த தொழில்துறைங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும். அதை விட ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ், டெக்னாலஜிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி ஒரு செக்டர் ஹேவ் டு தி ஃபார்முலேட் த போஸ்ட் ரிஃபார்ம் பீரியட் இன் அடிஷன்ஸ் அண்ட் செவரல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்ஸ் ஏஜென்சிஸ் a small and medium segments as well as provide the supporting infrastructures. உள்கட்டமைப்பு வசதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமான பாலிசிகளாக இருக்குது. ஃபாலோயிங் சம் ஏஜென்சி ஃபார் ஹேவ் டு ப்ளே த கீ ரோல் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தி ஸ்டேட். தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமான இந்த தொழில் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிப்காட் 1971 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் தமிழ்நாடு அப்படின்ட்டு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் சிறப்பு பொருளாதார மண்டலங்களாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கு.
அப்படின்னு பற்றி கொடுத்துருக்காங்க. மல்டி ப்ராடக்ட் இருக்குது, தெர்மல் பவரு, ஐடி பார்க்கு, ஆட்டோ இன்ஜினியரிங், மல்டி ப்ராடக்ட், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், திருவள்ளூர், ஐடி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் அண்டு கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் கூட அதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி அது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகளாவிய அளவில் கண்ட்ரி லெவல்லையும் சரி அது டொமஸ்டிக் லெவல்லையும் இன்றைக்கி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TINSTCO டான்சிட்டிகோ அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது 1970 ஏற்படுத்தி இன்றைக்கி அதை வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் TIDCO டிட்கோ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965 ஏற்படுத்தி ஸோ அதன் மூலம் பார்த்திங்கன்னா ப்ரொமோட் த இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா TIIC தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 1949 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். இப்போ பணம் யார் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாங்களோ பணம் இல்லையோ ஸோ அவங்களுக்கான போதுமான பணங்களை கொடுத்து அதை திரும்பினது அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறது. அப்புறம் TINSI டான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் 1965 ஏற்படுத்தப்பட்டு சிறு சிறு நிறுவனங்களை ஏற்படுத்த பெரிய லெவலில் ஏற்படுத்துவதற்கான உதவிகளையும் நம்மள இண்டஸ்ட்ரியல் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ஸ் ஃபார் இஷ்யூஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில்மயமாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அதோடைய பிரச்சனைகளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். எமர்ஜென்சி ஃபார் தி ரிலேட்டிவ்லி ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஃபார் ஸ்டேட்டு கண்ட்ரி. ஏன்னா காம்படிஷனான போல் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதன் மூலம் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி என்னென்னா கெமிக்கல், டெக்ஸ்டைல், லெதர் கிளஸ்டர்ஸ் டு எமிட் த பொல்யூஷன்ஸ் புகைகளை வெளியிடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அஃபெக்டட் த ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை வேலை செய்யக்கூடிய உடல்நிலை குறைவு ஏற்படுது. பொல்யூட்டட் வாட்டர், லேண்டு, ஏர் பொல்யூஷன் ஏற்படுது. அக்ரிகல்ச்சர் டிக்ளைன் வீழ்ச்சி அடையுது. அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஃபார் பொட்டென்ஷியல் ஹேஸ் டு டிக்ளைன் பிகாஸ் ஆஃப் தி ஃப்ரண்டையர் டெக்னாலஜிஸ். தொழில்நுட்பத்தின் காரணமாக வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இங்கே வேலை வாய்ங்கிறது குறைஞ்சி போகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில்மய மக்களுடைய ஏன்னா இப்போ ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா வேலை பார்ப்பாங்க 30-60 பேர் வேலை பார்ப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் ஒரு டிராக்டரு வந்து வேலை பார்க்குது. நடக்கூடிய இன்றைக்கி நிறைய ஹார்வெஸ்டிங் மிஷினாக இருக்கட்டும், நடக்கூடிய நடுவு மிஷினாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு வளர்ச்சி. இதனால் பார்த்திங்கன்னா ஆள்களுக்கு வேலை கிடைக்காம ஆள் குறைப்பு ஏற்பட்டு இதுமாதிரி நிறுவனங்களும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா 2016 ஏப்ரலில் ரெண்டு ஸ்கீம் ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து யாராருக்கு எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய அதில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன வந்து கவர்மெண்ட் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஷெட்யூல்டு கேஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhலேருந்து 1 crore வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா borrower for the one more borrow for the பேங்க் பிரான்ச்சஸ் நேராக எப்படி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதேமாரி கொடுத்துறாங்க. லாஸ்ட்டாக ஒன்று என்டர்பிரனர்ஷிப். இப்போ இண்டஸ்ட்ரியை ஏற்படுத்தக்கூடிய இந்த தொழில் முனைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. அந்த என்டர்பிரனர்ஷிப் தொழில் முனைவோருங்கிறது இன்னோவேஷன் ஆஃப் நியூ ஐடியா அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ். அவங்களோட தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடியதாகவும் புதிய கொள்கைகளை ஏற்படுத்தி புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் தொழில்நுட்பத்தையும் ஏற்பக்கூடியவர்களாக இருப்பார். ஏற்படுத்தி தன்னுடைய பிஸ்னஸை பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. திஸ் ப்ராசஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராங் டீம் பில்டிங். நல்லா அடித்திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய குழுக்களை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான ஒற்றுமையோடு செயல்பட வழி நடத்துவாங்க. இந்த எசென்சியல் லீடர்ஸ் நல்ல ஒரு தலைமை பண்போடு இருப்பாங்க. இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் மேஜர் பிஸ்னஸ். ஸோ அவங்களுடைய தொழில் சார்ந்து சிறந்த முறையில் அழித்திறனுடன் நல்ல ஒரு லீடர்ஷிப் தன்மையோடு இருக்கக்கூடியவர் தான் யாருன்னா என்டர்பிரனர்ஷிப் தொழில் முனைவோர் அப்படின்னு பேர். இந்த என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஃபார் ஆக்ஷன் டு அண்ட் என்டர்பிரனர் ஃபார் அண்டர்டேக் டு எஸ்டாப்ளிஷ் இஸ் என்டர்பிரைஸ் எபிலிட்டி ஆஃப் கிரியேட் த பில்டிங் சம்திங்ஸ். அப்போ
ஒரு நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய அதை கட்டி அமைக்கக்கூடிய அளவில் மிக திறமை வாய்ந்த இருக்கக்கூடியவர் தான் தொழில் முனைவோர்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு பேர். அப்போ ரோல் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப், ஒரு தொழில் முனைவோருடைய ரோல் என்ன, பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் தி எக்கனாமிக் க்ரோத் டெவலப் பண்ணுறது கண்ட்ரி. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அது வளர்ச்சி அடைவதற்கும் மிக முக்கியமான ஒரு பங்காக வகிக்கிறது யார் அப்படின்னா இப்போ என்டர்பிரினர்ஷிப்னு பேர். மொத்தம் 4-5 வகையில் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. promote the development of industries for help to remove the regional disparities by the industrial rural. அப்போ நம்ம நாட்டில் எங்கே வளர்ச்சி அடையாத பின்தங்கி இருக்கக்கூடிய ஏரியாவில் அதை வளர்ச்சி அடைவதற்கு அங்கே போய் தொழில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது சார்ந்த நிறுவனங்களை ஏற்படுத்துறது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த என்டர்பிரினர்ஷிப்புங்கிறது டு இன்க்ரீஸ் த ஜிடிபி பர் கேபிட்டா. அப்போ ஒரு நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தியையும் தலா வருமானம் ஒரு தனிநபருடைய வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக இந்த என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் டு ப்ரமோட் தி கேபிட்டல் ஃபார்மேஷன், ஒரு நாட்டுடைய மூலதனத்தை உயர்த்தக்கூடியதாகவும் அண்ட் மேக்கிங் ஃபார் அ சேவிங் சிட்டிசன்ஸ் ஃபார் த எக்ஸ்போர்ட் ட்ரேட், மனிதர்கள் தங்களுடைய சேமிப்பு பேங்கில் சேமிக்கக்கூடிய வகைகளையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையும் மிக முக்கிய பொருள் எக்ஸ்போர்ட் இருக்குது. The entrepreneurship provide for large scale quality of personals and maximize profit innovation. இது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமையின் அடிப்படையில் லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும். அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க அப்படின்னா குட் குவாலிஃபைடு பர்சனாக இருப்பாங்க, நல்ல ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த என்டர்பிரினர்ஷிப்புங்கிற ஒரு ஸ்டார்ட் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான பங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன், இந்த பீப்புள் அவைலபிள் பெட்டர் குவாலிட்டி குட்ஸ் அண்ட் லோயர் ப்ரைஸ். மக்கள் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தரமான பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அளவில் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. விச் இஸ் த ரிசல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் த ஸ்டாண்டர்ட் லிவிங். தரமான பொருளை வாங்கும்போது அவங்க ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் என்டர்பிரினர்ஷிப்புங்கிறது உதவுது. ஸோ அது அந்த லெசனில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த முடிஞ்சிட்டு இது ஏதாவது டவுட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்கள். கிளாஸில் இதை பற்றி இன்ட்ராக்ஷன் இருக்கும். தேங்க்யூ.